ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 6க்கு உண்டானவர், அதாவது 2 மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர் குரு. அந்த குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். என்னைக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான நாட்களுக்கு அவர் 10ஆம் இடம் போகிறார். என்ன சார் 10ல் குரு வந்தார் பதவியும் பறிபோகும் இப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே இந்த ராசிகளுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். அவர் 3, 6க்கு உண்டான மறைந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர். அதனால் அவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு தொழிலில் மாற்றம் தான் வரும், பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எதனாலன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய தொழில் அமையும். இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனங்கள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் வரும். அது தவிர மூலதனங்கள் போட்டாலும் அதன் மூலியமாக அதிகமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அதனால் உங்களுடைய 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள், தொழிலில் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. 10ஆம் இடம் அப்படின்றதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவருடைய பார்வைகளும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதாவது தன வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். அது தவிர குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு நட்பு, அன்பு எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் துளாராசிக்காரர்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் வரும். அது தவிர இந்த டைரக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அதை தவிர மியூசிஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி வரும். அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். இதில் என்னென்னா போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்ற போட்டித் தேர்வு, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வரலும் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும். சரி, மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் 3, 6 அதிபதி என்பதனால், 2 மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி என்பதனால் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் தொழிலில் உங்களுக்கு நெகட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் அமையும். தொழிலில் புதிய தொழில் மூலியமாக மிகப்பெரிய வருமானம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. செய்யக்கூடிய தொழிலில், செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், அது தவிர மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் மாதிரி வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. அது தவிர நீங்கள் சொன்ன வாக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன்கள், அதாவது கன்சிடரபிள் பொசிஷன் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வேஷ்டி இல்லை ஒரு உத்திரியம் வாங்கி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு எந்த ஒரு சம்பாவனை பண்ணாலும் நிச்சயமாக அது குரு பகவானுக்கு செய்வதாகவே அர்த்தமாகப்படும். அது தவிர உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய குருமார்களை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர உங்களுடைய இந்த சங்கராச்சாரியர், இந்த ஆதீனங்கள், இவர்களை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு வேஷ்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர்ன்றது குரு பகவானுக்கே குருவாக இருந்து மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறதுனால குருவாயூர்னு பேர். அதனால் குரு பகவான் உடைய பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூர் ஒரு தினம் போயிட்டு வாங்க. குழந்தை பிராப்திக்கு வேண்டின்னு இருக்கவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு அனுகூலமாகும். இருப்பினும் இது அந்த அளவுக்கு காலம் அல்ல. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா போயிட்டு வர்றதன் மூலியமாக, குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.